வெல்கம் டு பர்பிள் டிசைனர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது ஜரி த்ரெட் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட்டோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா டைலர்ஜி பிராண்ட். அண்ட் ஜரி த்ரெட் நம்ம எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2 லைன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அண்ட் ஈவன் நம்ம எதனால ஜரி த்ரெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ப்ளவுஸோட இனிஷியல் பார்ட்டில் நம்ம வந்து டேரெக்டாக பீட் ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட் ஒர்க் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரி த்ரெட் கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு லைன் பார்த்திங்க அப்படின்னா நான் சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சீவிங் த்ரெட்டு, ஸோ அதை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அண்ட் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்கும் போது வந்து 2 பீடாக வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த பீட் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ டைட்னஸ் இருக்காது. ஸோ 3-4 நம்ம கொடுக்கும்போது அது லூஸாக நமக்கு காமிக்கும் ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம். ஸோ அதனால் பெட்டர் நம்ம எப்போவுமே வந்து 2 பீட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த லைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லோடிங் போட போகிறோம், த்ரெட் லோடிங். ஸோ சில்க் த்ரெட்டில் லோடிங் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து உள்ள பைப்பிங் கார்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அந்த லோடிங் வந்து நமக்கு எம்போஸ்டாக அழகாக தெரியும். ஸோ இந்த பைப்பிங் கார்டுமே வந்து நம்ம நார்மல் சீவிங் த்ரெட்டை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் கார்டுக்கு மேலே சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஒரு எம்போஸ்டு லோட் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட காம்பினேஷன் கலரு. அண்ட் எடுத்திருக்க ஸ்ட்ராண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா டூ லைன்ஸ். ஸோ 2+2 + 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும் நமக்கு சில்க் த்ரெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன். ஸோ ஸ்லாண்டிங்காக வந்து நம்ம ரைட் சைடில் அப் சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு டவுன் பார்ட்டில் வரும். ஸோ ஸ்லாண்டிங்காக கீழே ஒரு ஸ்டிச்சு மேலே ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி போடுவோம். இப்போ நான் கீழே ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு லாக். ஸோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடில் போடும் போதும் வந்து அப் சைடில் போடும் போதும் மேலே ஒரு லாக்கு. ஸோ ஸ்டிச் ஒன்று லாக் ஒன்று. அதே மாதிரி கீழேயும் வந்து நம்ம திரும்ப போடும்போது ஸ்டிச் ஒன்று லாக் ஒன்று. ஸோ 2 போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா மோத்தி பீட் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த மோத்தி பீடோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 mm சைஸு. ஸோ இந்த மோத்தி பீடுமே நம்ம வந்து நார்மல் சீவிங் த்ரெட்டில் தான் கொடுப்போம். சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது நம்ம 2 பீட்ஸாக கொடுப்போம். பட் இந்த மோத்தி பீட் கொடுக்கும்போது நம்ம ஒன்று தான் கொடுக்கணும். ஸோ அடுத்தது கரெக்டாக நம்ம சுகர் பீட்ஸ்லேருந்து எனக்கு கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு ஸோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ண அந்த லைன் மேலே ஒரு நார்மல் சீவிங் த்ரெட்டை வச்சு ஒரு லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ தட் அப்போ தான் நம்ம உள்ளே ஃபில்லிங் பண்ணும்போது நமக்கு ஈவனாக கிடைக்கும். ஸோ அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும் ஈவனாக. ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம உள்ளே ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சீவிங் த்ரெட்டை. ஸோ இப்போ அந்த லைன் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதாவது சீவிங் த்ரெட்டை வச்சு நம்ம ஒரு லைன் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து மோத்தி பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மோத்தி பீடோட சைஸ் வந்து 3. ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ அதிலே வந்து ஒரு லாக் மாதிரி நம்ம போடுறோம்.
ஸோ செகண்ட் லாக் போடும்போது அந்த த்ரெட்டே நம்ம பெருசாக இழுத்துட்டு ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷனில் அதை வச்சு நம்ம கீழே இருக்க ஹோல்ட் பண்ணியிருக்க த்ரெட்டை வந்து இழுத்தோம் அப்படின்னா அது லாக் விழுந்துடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கர்தானா எடுத்திருக்கேன். ஸோ இந்த கர்தானா வந்து சாரியோட கலர், அதாவது சாரீ காம்பினேஷன் கலரை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சேம் ப்ராசஸ் தான். ஸோ பீடில் நம்ம போட்ட மாதிரி தான். ஸோ கீழே நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்க த்ரெட்டில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு நாட் போட்ட அந்த த்ரெட்டையை நம்ம இழுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நாட் விழுந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோத்தி பீட் கர்தானா இது ரெண்டும் யூஸ் பண்ண மாதிரி சுகர் பீட்ஸும் வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக அங்கங்கே வந்து ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் முன்னாடி நம்ம மார்க் பண்ணி சீவிங் த்ரெட்டில் ஜஸ்ட் ஒரு லைன் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம அவுட்டர் லைன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நமக்கு ப்ளவுஸ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் வந்து ஈவனாக இருக்குது, நம்மளோட ஃபில்லிங்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்குது. Okay friends, thanks for watching and subscribe our channel for more updates. Thank you.